Hi, good morning everyone. Welcome back to the series of all about English. இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது as. இந்த as என்பதை preposition, conjunction, adverb என்று 3 வகையாக அதனை பயன்படுத்துவார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது கிராமர் பாயிண்ட் ஆஃப் வியூ. நாம் இதை வாக்கியத்தில் எவ்வாறெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்பதனை தெரிந்து கொண்டால் அதே போல வேறு வாக்கியங்களில் நாம் பயன்படுத்தி அதனை தெரிந்து கொள்ளலாம். உதாரணமாக, ஐ ஒர்க்ட் as a waiter when I was a student. இது ஒரு பிரயோகம். இது என்னன்னா, ஒருத்தனுடைய பொசிஷனை சொல்றது. ஐ ஒர்க்ட் as a waiter, நான் வெயிட்டராக வேலை பார்த்தேன். அப்போ வெயிட்டராக அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சர்வராக, ஹோட்டலில் சர்வராக, சிப்பந்தியாக, சாப்பாடு பரிமாறும் பணியாளராக அப்படி இருக்கிறவங்கள வெயிட்டர்னு நாம் சொல்லுவோம். ஐ ஒர்க்ட் as a waiter when I was a student. நான் மாணவனாக இருந்தபோது ஒரு வெயிட்டராக. அந்த ஆகங்கிறது தான் அந்த ஆஸ் இங்கே. அடுத்த சென்டென்ஸ், she enjoys all kinds of music as I do. நான் என்ஜாய் பண்ணுறது மாதிரியே எனக்கு எல்லா மியூசிக்கும் பிடிக்கும், அந்த மாதிரியே அவளுக்கும் அனைத்து வகையான மியூசிக்கும் பிடிக்கும். அதை எல்லாத்தையும் அவள் கேட்பாள், என்ன மாதிரியே அப்படின்னு அர்த்தம். முதல் கான்டெக்ஸ்டில் நான் ஒரு வெயிட்டராக, ஆக அப்படிங்கிறதுல வருது. இங்கே என்ன மாதிரியே, நான் விரும்புகிற மாதிரியே, அந்த கான்டெக்ஸ்டில் இங்கே வருது. மூணாவது, do you know that you can use olive oil as shampoo? ஷாம்பு மாதிரி நீங்கள் ஆலிவ் ஆயிலையும் பயன்படுத்தலாம். அது உங்களுக்கு தெரியுமா? ஆலிவ் ஆயிலை ஷாம்பு மாதிரியே பயன்படுத்தலாம் என்று உங்களுக்கு தெரியுமா? இப்போ as ஷாம்பு மாதிரியே அந்த பொருளிலே இங்கே வருகிறது. யூ ran just as I was texting you. ஒரே சமயத்தில் நடக்கக்கூடிய 2 நிகழ்வுகள். அதாவது, நான் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற உனக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கும் பொழுதே நீ எனக்கு ஃபோன் பண்ண. இப்போ தான் நான் உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கேன், நீ எனக்கு ஃபோன் பண்ணுற. அப்படிங்கும்போது யூ ran just as I was texting you. as I'm tired, நான் டயர்ட் ஆகிட்டதுனால. as I feel tired, நான் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால, ரொம்ப களைப்பாக உணர்வதால், களைப்பாக இருப்பதால், அந்த ஆல் என்கின்ற பொருளிலே இங்கே வருகிறது. களைப்பாக இருப்பதால், I think I might go out for some fresh air after this. இதற்கு பிறகு நான் கொஞ்சம் வெளியில் போய் ஃப்ரெஷ் ஏரில் கொஞ்சம் இருக்கலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெளிக்காத்து பட்டால் இந்த களைப்பு போகுங்கிறதுக்காக நான் இது முடிஞ்ச பிறகு கொஞ்சம் வெளியில் போய் நிற்கலான்னு பார்க்குறேன். as I am tired, நான் களைப்பாக இருப்பதால். இதுதான் இந்த 5 வகையாக இதனை நாம் இங்கே இந்த ஆஸை பயன்படுத்தி காண்பித்திருக்கிறோம். மீண்டும் நாளை வேறு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.